ஹாய் ஹலோ உங்களுக்கு பேட்சி மேக்கப் பேட்சியாக தெரியக்கூடாது, ஈவன் லுக் வரணும், ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் ஃப்ளாவ்லெஸ்ஸாக இருக்கணும், ஃபவுண்டேஷன் வந்து போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, இன்டோர் மேக்கப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா என்னோடய மேக்கப்பை பாருங்கள். நான் பாருங்கள் இந்த ஃபியூ திங்ஸை வச்சு தான் இன்றைக்கி என்னோடய மேக்கப்பை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். இது வந்து வித்தவுட் மேக்கப் ஸ்கின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் டீப் ஹைட்ரேஷன் கிடைக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் நல்ல லாங் லாஸ்டிங், எனக்கு ஒரு நல்ல பேஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுனால எனக்கு ஹைட்ரேஷன் ப்ரைமர் இருந்தால் ஓகே. எனக்குள்ள மினிமைஸ் த போஸு, ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அது எல்லாமே எனக்கு பிளர் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் எனக்கு போதும். ஆயிலி ஸ்கின்னுக்கு அதுக்கு செப்ரேட் தனியான ப்ரைமர் தான் வாங்கணும். போர் ஃபில்லிங் மென்ஷன் பண்ணால் தான் வாங்கணும். இப்போ நான் ட்ரை ஸ்கின்னதுனால எனக்கு ஹைட்ரேட்டிங் மென்ஷன் பண்ண ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிக்கணும். எனக்கு டீசோன் ஏரியாவில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கு, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கன்சீலுக்கு வந்து மைல்டாக இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ ஏஜ் ரிவைன் கன்சீல் ஃபார் மெப்ளின். இது வந்து எரைஸ் கன்சீல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அண்டர் ஐயில், மவுத் சுற்றி, ஃபோர் ஹெட்டில் மட்டும் எங்கெங்கெல்லாம் டேன் இருக்கோ, ப்ரௌன் சர்க்கிள் இருக்கும், அங்கே மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்டோர் மேக்கப்னால, மினிமல் மேக்கப்னால நான் வந்து டூ மச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. ஆரஞ்சு கரெக்டர் அந்த மாதிரியெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ இதை மட்டுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்டிங்கில் தான் இருக்குது நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இது அப்ளிகேட்டர் முடிஞ்சு இதை டேரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். இதை என்னோடய செல்ஃபாக நான் பண்ணுறதுனால இது எனக்கு அப்படியே டேரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டிங் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய மவுத் ஏரியா நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே நான் கவர் பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்கள். என்னோடய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நான் டாப் ஆஃப் த லேயரில் என்ன போடுறனோ அது வந்து எனக்கு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரஷில் நான் எடுத்தோடனே டேரெக்டாக பிளெண்ட் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகுதுன்னு. ஸோ ஃபோர் ஹெட்டில் வந்து ரொம்ப நிறைய நம்ம க்ரீம்ஸ் போட தேவையில்லை. இப்போ ஃபோர் ஹெட்டில் எனக்கு டேன் இருக்குன்னா அது நேச்சுரல் கான்டூராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸஸ் பார்த்துட்டுக்கோங்க. நான் பாருங்கள் ஐயில் போட்டுக்கிறேன். ஐ லிட் இருக்குல்லங்க, ஐ லிட்டில் நான் எக்ஸஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஜா லைனில் வர ஃபவுண்டேஷன்லலாம் நம்ம அப்படியே நெக் கீழே இது பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் பாருங்கள், ஒரே ஒரு பம்ப் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுவுமே போதும் ஃபுல் ஃபேஸ்க்கு. நம்ம மினிமல் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்லேயும் ஆகட்டும், எந்த மேக்கப்லேயும் ஆகட்டும், மினிமல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்னோடய பேஸ் தெரியுதுங்களா, ஈஸியாக பிளெண்ட் ஆகுதா, ஒரு ஸ்கின் ஃபினிஷ் லுக் அந்த பிளெண்டிங்லேயே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ அழகாக ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஏன்னா அந்த பேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அந்த வீக்லி க்ளீனப் மெயினாக பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து ஃபார் ஆயிலி ஸ்கின்னுக்கு. அதே காஃபி பவுடரை வந்து நீங்கள் வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், கோகோனட் ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரோஷிப் ஆயிலு, கோகோனட் ஆயிலு, ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஷியல் ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கோங்க. நல்ல க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் மாற்றிக்கோங்க. இது வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஸோ நேச்சுரலாக பண்ணுற வீட்டில் ஒரு ஹோம் ரெமடிஸு. இப்போ நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்டிங் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டேம்ப் ஸ்பான்ச்சை வந்து நம்ம ஏன் வெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும், நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். எக்ஸசிவ் இருக்க ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய மேக்கப் இன்றைக்கி டன்னு. ஸோ வந்து நான் செக் பண்ணிக்கிற பாருங்கள், ஸ்பெக்ஸ் போட்டு ஈஸியாக பிளெண்ட் ஆகிருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம லூஸ் பவுடர் வச்சு எப்போ போல் மேக்கப்பை நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரஷில் டிப் பண்ணிட்டு நம்ம அதை டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க நம்ம அப்ளை பண்ணணும். டேரெக்டாக பவுடர் கொண்டு போய் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ எங்கேயுமே எனக்கு ஒரு க்ரீஸ் லைனோ எந்த லைனுமே எனக்கு விழுகலை பாருங்கள். எல்லாமே எனக்கு அழகாக பிளெண்ட் ஆகுது. சப்போர்ட்டிவாக இருக்குது என்னோடய ப்ராடக்ட்டு. சாஃப்டாக தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். நம்மளோட ப்ரஷ் வந்து ரெண்டாவது பிரிசில்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்கணும். நம்மளுக்காகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்காகட்டும், நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அவங்களுக்கு குத்துறதாகவோ இரிட்டேட் பண்ணுறதாகவோ இருக்கக்கூடாது. அது மெயினாக பார்த்துக்கோங்க. நான் பாருங்கள் எக்ஸஸ் ஃபவுண்டேஷன் ஐயில் யூஸ் பண்ணதுனால இந்த எக்ஸஸ் பவுடரையும் ஐயில் நான்
அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஐப்ரோ. இது வந்து நைக்காவோட டிப் மாதிரி ஷார்ட் மைக்ரோ டிப் மாதிரி இருக்கும். இத வச்சு நான் ஃபில்லர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோவே நேச்சுரலாகவே ஐப்ரோ ப்ளக் பண்ண மாதிரி தான் இருக்கும். நான் இடையில அந்த ஐப்ரோ ஃபில்லர் மட்டும் வச்சு நான் ஃபில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இதுவே நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். இது நைக்கால அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பை பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்ட மாதிரியே இல்லை, ஆனால் நீட்டாக நம்மளுக்கு இருக்குது பாருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐப்ரோ ஹேர் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் இருக்கும். சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷு பேக்கில் உள்ள ப்ரஷ்ஷை வச்சு நான் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி இன்டோர் மேக்கப்னால வெறும் மஸ்காரா, ஐப்ரோ, ஐலைனர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். காஜல் கூட நான் யூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப எனக்கு போல்ட் ஐயாக தெரியணும்னு வேண்டியதில்லை. இதுவே எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ லோயர் லேஷஸையும் நம்ம வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐ முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஐ பாருங்கள். எனக்கு நேச்சுரலாகவே ஐ வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கிறதுனால அந்த கட்கரிஸ் போட்ட மாதிரி எனக்கு ஐ இருக்குது. ஸோ அது ஒரு கான்டூர் எஃபெக்ட் கிடைக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஐ ஷேடோலாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி இருக்க இந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு வந்து 44 ஆயிடுச்சு. எனக்கு இந்த மேக்கப் என்னோடய ஏஜுக்கு இந்த மேக்கப்பே நம்மளுக்கு வந்து நம்மளை இன்னும் யங்கராக காமிக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் பென் வந்து எனக்கு என்னென்னா ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பென் ஐலைனருங்க. இதே வந்து நம்ம வந்து லிக்விட் எடுத்தோம்னா அப்படியே ஓவர் ஃப்ளோவாக போயிடும் நம்மளுக்கு. இது குயிக் ட்ரை. நம்ம இப்படி கண்ணை மூடி முழிக்கும் போது இங்கே மேலே எல்லாம் டச் ஆகிற ப்ராப்ளம்லாம் பண்ணாது நமக்கு. ஸோ இது வந்து தின் லைனராகவும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு. ஸோ அதனால் எனக்கு இது எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. நான் முடிச்சிட்டேன் என்னோடய ஐலைனர் ஒர்க்கை. அடுத்தது லிப்புக்கு வந்துட்டு என்னோடய ஃபேவரட் வந்து லிப் சாக்லேட் ப்ரௌன். ஆக்சுவலி இது மாஸ்லேயும் ஸ்விஸ் பியூட்டிலையும் நான் பை பண்ண அந்த 2 பிராண்டில் எதுன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு அந்த லிப் வந்து டிஃபைன் பண்ணி அந்த ஷேப் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் வந்து உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இதே வந்து பிங்க்கு, நியூட் லிப் லைனர் இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணும்போது அந்த ஷேப் தெரிகிறதில்ல. ஸோ இதில் நம்ம வந்து டிஃபைனாக காட்டுறதுனால நம்ம ஃபில்லிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். பேஸாகவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது லாக்மீலோட லிப் கலர் தாங்க. குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நியூட் ஷேடு. என்னோடய பிடி ஸ்கின்னுக்கு வந்து இது மேட்சாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் என் மேக்கப் டன். நான் வந்து இப்போது செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். ஸோ இது இன்னும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஒரு ஃப்ளாவ்லெஸ் பேஸாக எனக்கு காமிக்கும். ஸோ நான் என்னோடய ட்ரை ஆகட்டும்னு விடுறேன். இப்போ நான் ஸ்பெக்ஸ் போட்டு என்னோடய மேக்கப் எப்படி வந்திருக்குன்னு நானே பார்த்துக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்கா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.